ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுது கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அனுப்பி வைக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன காரணத்துக்காக அழுகிறீங்கன்னு அல்லாஹ் அறிந்திருக்கிறான், ஆனாலும் உங்களிடத்துல கேட்டு வரும்படி என்னை அனுப்பி இருக்கிறார், நீங்க ஏன் அழுறீங்க, என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தை நினைச்சு நான் அழுகிறேன். என்னுடைய உம்மத்துடைய நிலைமை கியாமத்துடைய நாள்ல என்னையாகுமோ என்கிற அச்சத்துல நான் அழுது கொண்டிருக்கிறேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால ஓதி காட்டுறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாக்களித்திருக்கிறான் அல்லவா, வலசௌஃப யுக்தீக ரப்புக ஃபதர்லா, கியாமத்துடைய நாள்ல நீங்கள் கேட்கின்ற அத்தனையையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவதாகவும், ஃபதர்லா, அதனை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள், அல்லாஹ்விடத்துல நீங்க திருப்தி அடைவீர்கள் என்று அல்லாஹ்வே உங்களுக்கு சொல்லியிருக்கிறான் அல்லவா, பிறகு உங்களுக்கு ஏன் கவலை, பிறகு நீங்க ஏன் அழணும்? நீங்க கேட்டதெல்லாம் அல்லாஹ் தாரதாக தந்திருக்கிறார், அல்லாஹ் தாரத்தெல்லாம் நீங்க பொருந்திக் கொள்வீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார், பிறகு நீங்க ஏன் கவலைப்படணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து, கைஃப அல்லாஹ் வாஹிதும் மின் உம்மத்தி ஃபின்னார், ஜிப்ரீலே, என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நரகத்துல இருந்தாலும் அல்லாஹ் தார எதையும் நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன். இந்த உம்மத்துல ஒருத்தர், அது நானா இருக்கலாம் அல்லது நீங்களா இருக்கலாம், இதுல ஒருத்தர் நரகத்துல இருந்தாலும் அல்லாஹ் தார எதையுமே நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்காக எங்க ஒவ்வொருத்தர் யோசிச்சு பாருங்களேன், கியாமத்துடைய நாள்ல எல்லாருமே சொர்க்கம் போயிட்டாங்க, எங்கள்ல ஒருத்தர் மட்டும் மாட்டிக்கிட்டார்கள், அது நானா இருக்கலாம் அல்லது நீங்களா இருக்கலாம். அந்த ஒருத்தர் அல்லாஹ் மன்னிக்காதவரை ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு போறத விரும்ப மாட்டாங்க, அல்லாஹ் கொடுத்த அத்தனையையும் ரசூலுல்லாஹ் பொருந்தி கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி அன்றைக்கு அழுதிருக்காங்கண்டா, ரசூலுல்லாஹ் எங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், எங்க ஒவ்வொருத்தரையும் எவ்வளவு நேசிச்சிருக்கணும், எங்களை ஒவ்வொருத்தருக்காகவும் அல்லாஹ்விடத்துல எவ்வளவு வாதாடணும். கியாமத்துடைய நாள்ல எல்லா நபிமார்களும் அவங்க சொல்ற வார்த்தை, அல்லாஹ்வுடைய கோபத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் என்ன நடக்குமோ, நான் மாட்டுவனா, என்னுடைய நிலைமையை அல்லாஹ் எப்படி முடிப்பானோ, யா நப்சி யா நப்சி யா நப்சி, என்னுடைய நிலைமை என்னையாகும், என்னுடைய நிலைமை என்னையாகும், எல்லா நபிமாருடைய கவலையும் அச்சமும் பயமும் துஆ கேட்டுட்டு கத்துவாங்க.